தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் லூக்கா 3வது அதிகாரம் 22வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜனங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் பெறுகிறார். அவர் ஞானஸ்தானம் பெறும்போது பரிசுத்த ஆவியானவர் புறா மாதிரி அவர் மேலே இறங்கும்போது வானத்திலிருந்து இந்த சத்தம் உண்டாகுகிறது. இந்த சத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. நிறைய நேரங்களில் நம்மளை நிரூபிக்கிறதுலையே நம்மளுடைய நேரத்தை எல்லாமே கடத்திடுறோம். ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும், ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் நிரூபிக்க பார்க்குறோம். வேலை பார்க்குற இடத்துல நல்ல வேலை பார்க்குறோம் அப்படின்னு நிரூபிக்க பார்க்குறோம். அதனால் நம்மளாவே வாழ்கிறதே இல்லாமல் மற்றவங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காகவே நம்ம வாழ்கிறது நம்முடைய பழக்கமாயிடுச்சு. ஏன்னா இந்த வேலையில் நம்மளை நிரூபிக்கலை அப்படின்னா நமக்கு பதிலாக வேறு யாரையாவது போட்டுருவாங்களோ, நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். ஆனால் அந்த வேலை யார் கொடுத்தா? கடவுள் கொடுத்துருக்குறாரு, தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அப்போது அந்த வேலையை உங்கள்கிட்டருந்து வாங்கிறதுக்கும் உங்களை அந்த வேலையிலேருந்து நீக்கணும் அப்படின்னாலும் அது யாரால் முடியும்னா தேவனால் மட்டும்தான் முடியும். ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் மனுஷங்களை பார்த்து பயந்து தேவையில்லாமல் நம்மளை நிரூபிக்கிறதுக்காக, ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய காரியங்களை செலவிடுறோம். அதுலேயே நம்முடைய நேரத்தை எல்லாம் செலவிடுறோம். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழாமல் மற்றவங்களுக்காக அவங்க வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்மளுடைய எல்லாமே தேவனுக்கு தெரியும், அந்தரங்கமும் தேவனுக்கு தெரியும். நம்ம எவ்வளவு தான் தவறுகள் செஞ்சாலும் தேவன் நம்மளை அப்படியே ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே தவறுகளோடு நம்மளை ஏற்று நம்மளை நீதிமானாக அவர் மாற்றுறாரு. தேவனே நம்மளை அக்செப்ட் பண்ணும்போது மற்ற யாருக்கிட்டேயும் நம்மளை நிரூபிக்க தேவையில்லை. நம்ம இன்றைக்கு வாசிக்க கேட்ட வசனத்தில் பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறும்போது வானத்திலிருந்து நீரே என் அன்பான நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு பிதாவுடைய சத்தம் கேட்குது. வனாந்திரத்தில் சாத்தானால் சோதிக்கப்படுறாரு. அப்போது சாத்தான் தேவன்கிட்ட சொல்கிறாரு, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னை நிரூபிக்கணும். ஏசப்பா பிதாவுடைய குமாரன், தேவனுடைய குமாரன் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னா அந்த கல்லை என்ன செஞ்சுருக்கணும்? அப்பமாக மாற்றிருக்கணும். ஆனால் அவர் அதை செய்யலை. வேத வசனத்தை கொண்டே சாத்தானை தோற்கடிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும், 40 நாள் முன்னாடி ஞானஸ்தானம் பெறும்போது தேவன் நீரே என் அன்பான நேசகுமாரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அவருக்கு தெரியும். தேவனே நம்மளை நம்பும்போது, தேவனே நம்மிட அன்பாக இருக்கும்போது வேறு யாருக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? நம்மளை நிரூபிக்க வேண்டாம். அப்போ இந்த சாத்தானுக்கு என்னை நிரூபிக்க தேவையில்லைங்கிறதுனால இயேசு கிறிஸ்து அங்கே எதையுமே செய்யலை. அதே மாதிரி தான், நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் இந்த மேலே தேவாலயத்தினுடைய உப்பிரிகை மேலேருந்து கீழே குதியுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பவும் அவ்வளோ ஏஞ்சல்ஸ் அவங்கள பிடிக்கிறதுக்காக இருந்தாலும் எப்படியும் காப்பாற்றப்படுவோம் அப்படின்னாலும் இயேசு கிறிஸ்து டெவில்கிட்ட, சாத்தாங்கிட்ட தன்னை நிரூபிக்க முயற்சி பண்ணவே இல்லை. எல்லா இடத்துலையும் வசனத்தை கொண்டு தான் சாத்தானை தோற்கடிக்கிறாரு. அப்போது நீங்கள் உங்களை நிரூபிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜீசஸ் கிட்ட மட்டும்தான், தேவன்கிட்ட மட்டும்தான் நம்ம நிரூபிக்கணுமே தவிர உலகத்தில் உள்ள யாருக்கிட்டேயும் நம்மளை நிரூபிக்க தேவையில்லை. அவங்களுக்காக நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ தேவையில்லை. ஏன்னா உங்களை முற்றும் அறிந்த தேவன், உங்கள் பாவங்கள், நீங்கள் எங்கெல்லாம் தவறுனீங்க, என்னெல்லாம் நீங்கள் குற்றம் செஞ்சீங்க, இது எல்லாத்தையும் அறிஞ்ச தேவன் சிலுவையில் நமக்காக குற்றவாளியாகி உங்களையும் என்னையும் நீதிமானாக அவர் மாற்றியிருக்கிறாரு. ஜனங்களும் அதிகாரிகளும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நீ தன்னையே ரட்சித்து கொள்ள முடியலையேன்னு கேலி பேசும்போதும் அவரை நிரூபிக்கலை. மாறாக தேவனுடைய திட்டத்துக்காக தன்னை முழுசும் ஒப்பு கொடுத்தார். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களை நிரூபிக்கணும், அவங்ககிட்ட நிரூபிக்கணும், இவங்ககிட்ட நிரூபிக்கணும், நல்ல பிள்ளை நிரூபிக்கணும், நல்ல மனைவி நிரூபிக்கணும், வேலை பார்க்குற இடத்துல நிரூபிக்கணும். இப்படியே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்திலேருந்து நீங்கள் தவறி போயிடுவீங்க.
அந்த திட்டத்தை முழுசாக நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து கிட்ட முழுசும் உங்களை ஒப்படைங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. அப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைங்க அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, எந்த காரியங்களுக்காக இப்பொழுது வேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்க அதில் ஒரு அதிசயத்தை பார்க்கணும் ஏசப்பா. உங்கள் நாம் மகிமைப்படணும்ப்பா. தேவன் உங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டத்திற்கு நேராக உங்கள் வாழ்க்கை இருக்குமானா அவருடைய மகிமைக்காக நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா யாராலையும் உங்களை தோற்கடிக்க முடியாது. உங்களுக்கு எதிராக அவங்க எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாலும் எவ்வளவு சதி செய்தாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. தேவன் உங்கள் கூட இருந்து உங்களை பாதுகாப்பார். ஏசப்பா, இந்த பிள்ளைங்களுடைய இருதயத்தில் அப்பா நீங்கள் பேசுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அவங்கள எவ்வளவு நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்க இருதயத்தில் உணர்த்துங்க ஏசப்பா. அமேன். நான் ஒன்றுமே ஆகாதவ, எனக்கு யாருமே இல்லை, என்னை விசாரிப்பவர்கள் யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்பவர்கள் யாருமே இல்லை என்று வேதனையோடு கண்ணீரோடு இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் சகாயர் என்பதை உணர வைங்க ஏசப்பா. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த எண்ணம் வரட்டும்பா. நீங்கள் அவங்களுக்காக இருக்கீங்க, அவங்களுக்காக வேலை பார்க்குறீங்க. அவங்க கண்கள் அதை காணலைனாலும் அப்பா நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கிறதே நம்பட்டும் ஏசப்பா. கமெண்ட்டில்ப்பா ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. விட்டு போன மனைவி தன்னை சேரணும், விட்டு போன கணவன் தன்னிடம் திரும்ப வரணும், கேன்சர் வியாதி குணமாகணும். அமேன். எத்தனையோ வேலைகளுக்காக அப்பா எத்தனையோ பிள்ளைங்க ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. உண்மை நம்பி வந்த யாரையும் நீங்கள் வெறுமையாய் திருப்பி அனுப்புனதில்லை ஏசப்பா. இந்த பிள்ளைங்க உண்மை முழுவதும் நம்பி அப்பா ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கட்டளையிட்டு இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அப்பா இதுவரை இருந்த கஷ்டங்கள் மாறணும் ஏசப்பா. செழிப்பை பேசுகிறோம் ஏசப்பா. கடன் வாங்கியிருந்தவர்கள் வாழ்க்கையில் மீதம் எடுக்கணும் ஏசப்பா. நோய்க்காக கஷ்டப்பட்டு மருத்துவமனைக்கு அலைந்த பிள்ளைகள் இன்று சுகமாய் தங்கணும் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் வேறு பிடித்து காட்டியல்லுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு அப்பா சுற்றி எத்தனை பேருக்கு நோய் இருந்தாலும் இவர்கள் சுகமாய் தங்கணும்ப்பா. ஆரோக்கியத்தை பேசுகிறேன் ஏசப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் செழிப்பை பேசுகிறோம் அப்பா. இவர்களுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆரோக்கியத்தை பேசுகிறேன், செழிப்பை பேசுகிறோம், சமாதானத்தை பேசுகிறோம் ஏசப்பா. எதிரே இருப்பவர்கள் எவ்வளவு பெரிய குழி தோண்டினாலும் எவ்வளவு சதி திட்டம் போட்டாலும் இவர்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா இவர்கள் மேல் அவர்கள் வெற்றி கொண்டாட முடியாதுப்பா. எங்களுக்காக சிலுவையில் நீங்கள் வெற்றி சிறந்துட்டீங்க. தோற்று போன சாத்தான் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. முழுவதும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். எங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறணும் ஏசப்பா. அதுக்கு முழுவதும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். வேறு எந்த மனிதர்களிடமும் நாங்கள் எங்களை நிரூபிக்க தேவையில்லை ஏசப்பா. அமேன். நீங்கள் எங்கள் மேலே அன்பாக இருக்கீங்க. உமக்கு பிடித்தமான காரியங்களை மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம் ஏசப்பா. முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.